சார் நான்லாம் பயங்கர ட்ரெயினிங் பண்ணோம். அஜர்பைஜானில் என்னோட ட்ரெயினரை கூப்பிட்டு போக முடியல. ஸோ தேங்க்யூ சார். உங்களோட ஃபீமேல் ட்ரெயினரை எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஒரு 2 minutes ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த ஹாட் சன் அந்த டெசர்ட்டில் போய் அவர் பண்ணியிருப்பாரு. ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன். எப்படி பண்ணார் இது? ஐ திங்க் 3rd டேக்கோ 4th டேக்கோ வந்து ஓகே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கிறது. சரி, நான் அந்த படத்தை நடிக்க வைக்கிறதுக்கு ஏதோ சொல்கிறாரு இருக்குன்னு நினச்சேன். ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி 300 பேஜஸ்க்கு ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வச்சுருந்தேன். அது ஒரு 2-3 பக்கம் பார்த்தோன்னே சொன்னேன், எஸ் மனு ஐ திங்க் இதுதான் லாட் ஆஃப் ஒர்க் ஆன் திஸ் ரிசர்ச் பியாண்ட் இன்டு அது பிரசன்னா சார். எப்பவுமே நம்ம ஒரே டைப் ஆஃப் ஒரு மூவி பண்ணும்போது உங்களுக்கு இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் காஸ்ட் இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணணும்னா நம்மளை வந்து ஒரு டிரெக்டர் ட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ மனு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. நான் இது வரைக்கும் பண்ணாத நிறைய விஷயங்கள் இன்க்ளூடிங் லிட்டில் யூஸ்வலில் இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் ஆக்ஷன் எல்லாம் இந்த படத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ப்ரெசன்ட் மீடியா எல்லாத்துக்குமே நன்றி, எங்களை சப்போர்ட் பண்ண இங்கே வந்ததுக்கு. அண்ட் மிஸ்டர் எக்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். அண்ட் தேங்க்யூ வெங்கடேஷ் சார் அண்ட் லக்ஷ்மண் சார், பிரின்ஸ் பிக்சர் அண்ட் டீம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் எப்போவுமே நம்ம ஒரே டைப் ஆஃப் ஒரு மூவி பண்ணும்போது இவங்களுக்கு இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் காஸ்ட் இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணணும்னா நம்மளை வந்து ஒரு டிரெக்டர் ட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ மனு ஆனந்த் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. எனக்கு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஐ திங்க் எனக்கு எல்லாத்தோடையும் வந்து காம்பினேஷன் இருந்தது. அவ்வளோ பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். சரத்குமார் சார், மஞ்சு வாரியர் மேம், ஆர்யா, கௌதம் கார்த்திக், ரைசா, அனாகா, சஞ்சனா, பிரவீன், தாரா, காளி வெங்கட் சார் எல்லாத்தோடையும் காம்பினேஷன் இருந்தது. இட் வாஸ் அ கிரேட் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். மிஸ்டர் எக்ஸ் வந்து April 17th ரிலீஸ் ஆகுது. அண்ட் எங்களோட டெக்னிக்கல் க்ரூ அருள் அண்ட் திபு, தேங்க்யூ. இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த சாங் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரெகக்னைசேஷன். அண்ட் எகெயின் இந்த படத்துலையும் அது இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் படம் பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக ஒரு சென்சிபிளான படம் அண்ட் ஒரு பெரிய தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. வணக்கம். First of all, thank you all for coming here. This is a very special moment for all of us because we have been waiting for this moment for a very long time. And எனக்கு வந்து பர்சனலி இது இன்னும் ஸ்பெஷல் பிகாஸ் இந்த படத்தில் எனக்கு நிறையா I got to work with some of the finest actors and some of the finest technicians. So thank you so much. Thank you Prince Pictures, Venkadeshan sir and Lakshman sir for making this happen. And thank you Manu for making me a part of your vision, for guiding me throughout. And I think you didn't just create a film, you created a world that is very fascinating. And I hope everyone, audience, enjoy watching it as much as we enjoyed creating it. And ellarkume, like our technicians, Dibu, our cinematographer, all the cast, Manju ma'am, எனக்கு வந்து I think the film is about to release, but the fact that I got to share screen with Manju ma'am, that still feels like a dream. So thank you ma'am. Thank you Sharad sir. Thank you Raisa, Atulya, Gautam. Thank you Arya. Working alongside a star like you has been an absolute privilege. Thank you so much. Thank you for the support. Thanks everyone. Yeah, so I hope everyone loves and supports the film. Thank you so much. Sorry if I've missed out somebody. Thank you so much, our costume department and all the assistant directors. அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சற்று காலதாமதமாக இந்த விழா நிகழ்ச்சி துவங்கியதால் என்னை வந்து மனு ஆனந்த் சொன்னார், இந்த மாதிரி போயிட்டு ரொம்ப நேரம் பேசாதீங்க, ஜாஸ்தி வேணால் பேசுனா ஒரு 1 hour பேசுங்க, அதுக்கு மேலே டைம் எடுத்துக்காதீங்க, மற்றவங்களும் பேசணும்னு சொன்னார். ஏன்னா ஆர்யா இஸ் வெயிட்டிங் டு டாக் சொன்னார். ஏற்கனவே சார் ஸ்பீச்செலாம் எழுதியிருக்கேன், ஒரு 1.5 மணி நேரம் அதை பற்றி பேச போகிறேன்னு சொல்லியிருக்காரு. கௌதம் அதுக்கு மேலே எல்லாமே சொன்னனால ஐ தாட் ஐல் கட் மை ஸ்பீச் ஷார்ட். ஆனால் இதில் வந்து இந்த மிஸ்டர் எக்ஸோடைய ப்ரொடியூசர்ஸ் அஃப்கோர்ஸ் வெங்கடேஷ் சார், லக்ஷ்மண் சார் அண்ட் அஃப்கோர்ஸ் மேவரிக் அண்ட் த டெக்னீஷியன்ஸ், இந்த வண்டர்ஃபுல் எடிட்டர் நல்லா எடிட் பண்ணி பேசிட்டு போயிட்டார். அதையும் எடிட் பண்ணி பேசிட்டாரு.
அப்புறம் அருள், வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ, த என்டையர் டீம், காஸ்ட், க்ரூ, எல்லா டெக்னீஷியன் உழைத்த ஏடிஸ் அண்ட் ஆல் தி பீப்புள், காஸ்டியூம் டிசைன் வந்து எல்லாருமே. இந்த காஸ்டியூம் கூட டிசைன் பண்ணி மனு தான் கொடுத்தார் எனக்கு. நான் அவர் மட்டும் காஸ்டியூம் டிசைனர் கொடுத்த க்ளோத்ஸை மாட்டிட்டு வந்திருக்காரு. அதுக்கு நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும், அப்புறம் தெரிவிச்சுக்கலாம். இந்த படம் April 17 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் ஐ லைக் டு சே. ஏன்னா இது அவசியம் நினைக்கிறேன். இப்போ அவங்க பேர் தெரியல, அஃப்கோர்ஸ் ஃபாதர் இஸ் மிலிட்ரி ஆஃபீஸர்னு சொன்னாங்க. ரியலி ப்ரவுட் டு பி ஃபைட்டிங் ஃபார் த கண்ட்ரி அண்ட் பீங் பேட்ரியாட்டிக். இதில் என்ன, இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து இந்த கதையை சொல்ல மனு என்னை வந்து பார்க்கும்போது அவர் சொன்னார், ரொம்ப நேரம் சொன்னார், கதை சொன்னார். நான் சொன்னேன் நான் என்ன பண்ணுறேன் இந்த படத்துலன்னு சொல்லும் போது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் 1965 ஒரு நியூக்ளியர் டிவைஸ் காட் லாஸ்ட் அப்படிலாம் சொன்னார். கேட்கும்போது ஏதோ சுற்றுறார் போல இருக்கு. சரி, நான் அந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு ஏதோ சொல்கிறார் போல இருக்குன்னு நினச்சேன். தென் செட் சார் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 300 பேஜஸ்க்கு ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வச்சுருந்தார். இது ஒரு 2-3 பக்கம் பார்த்தோன்னே சொன்னேன், எஸ் மனு, ஐ திங்க் இஸ் லாட் ஆஃப் ஒர்க் ஆன் திஸ், ரிசர்ச் இஸ் கான் இன்டு இட், லைக் பிரசன்னா செட். ஏன்னா அது வந்து ஒரு பக்கம் நான் நிறைய படம் நடிச்சுட்டேன். நான் வந்து 172வது படம் நினைக்கிறேன் மிஸ்டர் எக்ஸு. அப்படி இருக்கும்போது பல படங்கள், பல கதாபாத்திரங்கள், தாத்தா வேஷம் தான் போடல, அதுவும் போட்டிருக்கேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ரோல். ஏன்னா மனு என்ன நினச்சிருக்காரு, வயசாகிடுச்சு, ஒரு வயசாகணும் காமிக்கணுன்றதுக்காக வெள்ளை முடி வெள்ளை தாடிலாம் கொடுத்து அவருடைய ஆசையை தீர்த்திட்டான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் பொறாமை பிடிச்சவர் அவர் மனு. நான் வந்து பார்க்கணும் 4-5 கேர்ள்ஸோட உட்காந்த உடனே, சார் ஏன் சார் இங்கே உட்காந்துருக்கீங்க, அங்கே ஆரியா வருவார். நாங்கள் சார் ஆரியா ஏதோ வருவார் சார், நான் அவங்க உட்காந்துக்கிறேன் சார்னு சொல்லி அவருக்கு பர்மிஷன் கேட்டு உட்காந்துட்டேன் நான். ஸோ இந்த படப்பிடிப்பை பற்றி சொல்லணும். அந்த பேசிக்கலி இங்கே வந்து அவங்க துரந்தரை பற்றி மென்ஷன் பண்ணாங்க. தேர் லாட் ஆஃப் அன்சங் ஹீரோஸ் டு ப்ரொடெக்ட் த கண்ட்ரி. அது வந்து ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து நாட் மெனி பீப்புள் அட்டெம்ப்ட் தீஸ் திங்ஸ். அந்த விஷயத்தில் மனுவுக்கு உண்மையிலே பாராட்டணும். 2023 துவங்கினாலும் பொறுமையாக அந்த படத்தை எடுத்து சிறப்பாக கொண்டு வரணும்னு நினச்சது தான். இட்ஸ் நாட் ஈஸி டாக் டு கெட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ தட் பீங் ஹியர். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டால்வர்ட்ஸ்னே சொல்லலாம். அந்த ஆரியா வந்து ட்ரெய்லரை பார்த்த உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேண்டாம், இந்த இடம் வேண்டாம் ஆரியா, நான் வேற எங்கேயும் சொல்கிறேன். நான் இல்லை, எனக்கு உடனே வேறு எதுவும் வந்துச்சு, சென்சார் பண்ணிட்டேன் நான், சாரி. ஏன்னா அந்த மாதிரி ஃபிசிக்கலாக வச்சுட்டு வரும்போது லாட் ஆஃப் மோர் ஃபேன்ஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஆரியா நீ சைக்கிளில் போகும்போது கூட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இட்ஸ் ரியலி லுக்கிங் குட். தட்ஸ் வாட் இட் ஷோஸ் த டெடிகேஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட். தி ஆக்டர்ஸ் வந்து மெனக்கடல்னு ஒன்று இருக்குது இல்லையா. இந்த கதாபாத்திரம் என்னன்னு சொல்லி மனு சொன்ன உடனே ஐ திங்க் ஆரியாஸ் புட் a lot of efforts and so with கௌதம் கார்த்திக். இன்றைக்கி என்னுடைய 40 ஆண்டு காலம் என்னுடன் பயணிக்கிற ஒரு சகோதரர் வந்து, ஆனால் இது வந்து கார்த்திக் சாரோட பையன் தானே கேட்டார். ஏன் அப்படின்னா, இந்த படத்தில் வித்தியாசமாக தெரியறாரு, இந்த படத்தில் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கார், வித்தியாசமாக நடிச்சிருக்காருன்னு சொன்னேன். ஆல் த அதர் கேர்ள்ஸ் ஹியர், துல்லியா அண்ட் தென் மஞ்சு மேம் சொல்கிறது காரணம் அவங்க தான் எங்கள் எல்லாரும் டைரக்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தாலே தெரியும் தே ஆர் த பீப்புள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டு அனுப்புகிறாங்க. அது ஒன்று. தென் த கேப்டன் ஆஃப் த ஷிப் மனு அண்ட் டெடிக்கேட்டட் பர்சன் சொல்லிட்டேன். அண்ட் கேமராமேன் பற்றி சொல்லிட்டேன். திபு இட் இஸ் கிரேட் ஜாப், மாற்று கருத்தே கிடையாது. இது என்னென்னா, அந்த பியூட்டி ஆஃப் சச் ஃபிலிம்ஸ், நிறைய பேர் வந்து வாருக்கு போகிறாங்க, வராங்க, ஒரு நாட்டை காப்பாற்றுறாங்க. அவங்க வந்து பரம்வீர் சக்ரா, வீர் சக்ரா எல்லாம் கிடச்சி பாராட்டப்படுவாங்க. ஆனால் அவங்களையும் மீறி பல பேர் இந்த நாட்டை பாதுகாக்காத பல நாடுகளில் இருந்து இந்த நாட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறவங்க வெளியே தெரியாது. ஏன்னா அவங்க சொல்லவும் முடியாது. There are people who gather intelligence, they try to see what is happening, என்ன நடக்க போகுது இந்தியாவிலேயே அல்லது மற்ற நாடுகள் என்ன நடக்க போகுதுன்னு வந்து துல்லியமாக வந்து கணித்து அதை உலகத்துக்கு கொண்டு வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய அளவில் இருந்தால் கூட சொந்த மனைவிக்கும் தான் யாருன்னு சொல்ல முடியாத ஒரு சூழலில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அந்த அன்சங் ஹீரோஸ். அண்ட் அந்த மாதிரி அன்சங் ஹீரோஸை நம்ம எப்படி பாராட்ட முடியும்னா, இந்த மாதிரி படம் எடுத்தால் தான் பாராட்ட முடியும். ஸோ வாட் ஹஸ் ஹேப்பன், வாட் குட் ஹவ் ஹேப்பன், இதுக்கு எப்படிலாம் அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க, மெனக்கட்டுருக்காங்கன்னு சொல்லும் போது உண்மையிலே இட்ஸ் அ டஃப் மூவி டு டேக் அண்ட் மனு ஹஸ் ஹேண்டில்ட் இட் ரியலி வெல் தான் சொல்லணும். ஏன்னா அசர்பைஜான்லாம் ஷூட்டிங் போகும்போது இட் வாஸ் ரியலி டிஃபிகல்ட். அண்ட் சிங்கிள் ஷாட்டில் தான் எல்லாம் எடுத்தோம். சில ஆக்ஷன் சீன்ஸ் ஆரியா கூட சொன்னேன், சார் பிரமாதம் சொல்லி போனோம். என்ன பிரமாதம் ஆரியான்னு கேட்டேன். பிரமாதம் ஆச்சு சார் அந்த ஃபைட் அப்படின்னாரு. ஆனால் படத்தில் ஃபுல்லாக வைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஃபுல் ஷாட் வச்சோம்னா அது வரும்னு நினச்சி போய் பார்த்து நானும் பல பேர்கிட்ட சொல்லிவிட்டு அவ்வளோ இருக்கா, அதோட ஆக்ஷன் இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். நல்ல கோர்வையாக நீங்கள் பார்த்தீங்க. இந்த அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் இந்த ஸ்கேலுக்கு
when you take a project like this, அதுக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் தைரியமாக இருக்கணும். நான் இந்த ஸ்கேலில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து மனுவுக்கு சப்போர்ட்டாக இருந்த தயாரிப்பாளருக்கு உண்மையிலே நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். That is really, really important to support such a film. And 3 years wait. பல பேர் வந்து விட்டுருவாங்க. இதில் வந்து வேறு எந்த ப்ராப்ளம் கிடையாது. தே வந்து கூறு தீட்டினாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே தீட்டி 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 ஒரு சிறந்த படத்தை கொடுக்கணும்னு சொல்லும் போது இட் இஸ் லேண்டட் அட் அ டைம் அண்ட் துரந்தர் மேட் ஹிஸ்ட்ரி. ஸோ அப்போ இந்த மாதிரி படங்கள் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து உண்மையிலே வரப்பிரசாதமாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் மனு, தேங்க்யூ ஃபார் கிவிங் வித் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் அலாங் வித் யூ அண்ட் ஆர்யா அண்ட் கௌதம். கார்த்திகோட நடிச்சிருக்கேன். கௌதமோட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு ஏற்கனவே இன்னொரு படம் வெயிட்டிங் இந்த லைன், தட் ஆல்சோ ரிலீஸ் சூன். கௌதம், லெட்ஸ் வெயிட் ஃபார் தேட் ஆல்சோ. நான் தொடர்ந்து படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ரிலீஸ் ஆகின்ற படத்தில் ஹீரோவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒன்றும் இல்லை, கான்ட்ரவர்சி ஒன்றும் கிடையாதுங்க. டக்குன்னு அது பயமாக இருக்குங்க பார்க்கும்போது. இந்த மாதிரி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகணும், தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். எல்லா ஃபங்க்ஷனையும் சொல்கிற மாதிரி 50 days ஓடிடியில் வந்து 50 daysக்கு அப்புறம் படம் வந்தால் ஐ திங்க் பீப்புள் வில் கோ அண்ட் வாட்ச் மூவிஸ் இந்த தியேட்டர். இந்த படத்தை வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்க்குறதோட பெரிய தியேட்டர் போய் பார்க்குறது தான் ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கே எப்படி இருந்துச்சுன்னா நார்மல் ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரியலி வெல் டன். அண்ட் ஐ விஷ் பத்திரிகை சகோதரர்களும் ஊடக நண்பர்களும் இதை சிறப்பாக எடுத்து சென்று மக்களை வந்து April 17 முதல் பார்க்கணும்னு சொல்லணும். எனக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை சகோதரர் சொன்னார், சார் April 17 போய் பாருங்கள், April 17 போய் பாருங்கன்னா அன்றைக்கி தியேட்டர் ஃபுல்லாகிடும் சார், எப்படி சார் அன்றைக்கே போய் பார்க்க முடியினாரு. சரி 18 போய் பாருங்கள், 19 போய் பாருங்கன்னு. ஸோ ஃப்ரம் April 17 கோ அண்ட் வாட்ச் திஸ் மூவி இந்த தியேட்டர். மிஸ்டர் எக்ஸ் யார், அது என்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ காதல் காட்சி இருந்தது, அந்த மிஸ்டர் எக்ஸ் யார், இதெல்லாம் வந்து April 17 உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் இட்ஸ் கிரேட் எஃபர்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு அன்சங் ஹீரோஸை வெளியே கொண்டு வந்த இந்த தயாரிப்பாளர்களுக்கும் த என்டையர் குரூப் ஆர் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட் இன் திஸ் ப்ராஜெக்ட். அந்த மெனக்கடலுக்கு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நல்லது நடக்கட்டும் என்று சொல்லி ஜாதி மத மொழிபேதம் மற்ற புதிய சமுதாயத்தை உருவாக பாடுவதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இவங்க ஒரு படத்தில் ஒரு சேவியராக வரலாம், ஒரு ப்ரொடெக்டராக வரலாம், பட் பேர்லேயே வாரியர் இருக்கிறவங்க. ஐ திங்க் ஷீ இஸ் டெஃபினெட்லி டு பி கால்ட் as மஞ்சு த வாரியர். லெட்ஸ் வெல்கம் ஒன் அண்ட் ஒன்லி மஞ்சு சேச்சி for few words. இது ஓகேயா சவுண்டு? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக கொஞ்சம் மாதங்களாக நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் மனு என்கிட்ட இந்த படத்தை பற்றி என்கிட்ட பேசின போது இந்த படத்துக்கு எஸ் சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஆர்யா தான் சொன்னார், ஐ டுக் த லாங்கஸ்ட் டு சே எஸ் ஃபார் திஸ் ஃபிலிம்னு. ஏன்னா இந்த ஒரு கான்செப்டும் இந்த த விஷன் தட் மனு ஹேட். அப்போ மனுவை பார்த்ததும் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் டு நோ தி ஐடியா தட் ஹீ ஹேட் இன் ஹிஸ் மைண்ட் பெட்டர். அதை பற்றி படித்து அதை பற்றி இன்னும் நிறைய புரியணும்னு எனக்கு ஆசை இருந்தது. ஸோ நிறைய டவுட்ஸ் எனக்கு இருந்தது. இது நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஒரு வாழ்க்கையே இல்லை இந்த படத்தில் சொல்கிற இந்த படம் டிபிக்ட் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதை பற்றி நான் நிறைய ஃபூலிஷான டவுட்ஸ் கேட்டிருக்கேன் மனுக்கிட்ட. அதை டைம் எடுத்து ரொம்ப பேஷண்ட்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி லாஸ்ட்டு ரொம்ப கன்வின்சிங்காக எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் நான் எஸ் சொன்னேன் இந்த மிஸ்டர் எக்ஸுங்கிற படத்துக்கு. ஸோ தேங்க்யூ மனு ஃபார் பேஷண்ட்லி வெயிட்டிங். அண்ட் இந்த யூஸ்வலாக ஸ்பை ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நார்மலி ஸ்பை ஃபிலிம்ஸில் வரும்போது எப்போவுமே பெண் கதாபாத்திரங்கள் எப்போவும் அந்த ஒரு லீடுக்காக சப்போர்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அந்த மிஸ்டர் எக்ஸில் வந்து எனக்கு கிடச்சிருக்கிற பெரிய ஒரு I'm really lucky to have gotten to play this role. One of the key roles இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவரோட ஆர்க் இருக்குது, லேயர்ஸ் இருக்குது, பேக் ஸ்டோரிஸ் இருக்குது. அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த படத்துக்கும் இந்த கதையிலையும் ரொம்ப பிரமாதமாக மனு எழுதியிருக்காரு. அண்ட் I'm really happy that Manu had this vision and he thought that I would be okay for this role. And I want to thank Prince Pictures and Maverick Films for giving him all this support to bring this film to a scale that this actually deserves. And அப்புறம் இதில் இந்த கேரக்டர் இருந்தாலும் நான் இது வரைக்கும் பண்ணாத நிறைய விஷயங்கள் இன்க்ளூடிங் லிட்டில் யூஷுவலில் இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் ஆக்ஷன் எல்லாம் இந்த படத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ட்
ஐ ஷுட் சே அதில் கொஞ்சம் ப்ரூஸ் அண்ட் வூண்ட்ஸ் எல்லாம் இப்போவும் அங்கே இங்கெல்லாம் இருக்குது. பட் தட் இஸ் ஒரு ஹாப்பி ரிமைண்டரை நான் எப்போவுமே வச்சுக்குவேன். பிகாஸ் தட் வாஸ் அ ரியலி சேலஞ்சிங் அண்ட் வெரி எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் ஐ ஷுட் தேங்க் தி என்டையர் காஸ்ட் அண்ட் தி என்டையர் டீம். எல்லோரும் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒன்றா திருப்பி பார்க்கும்போது எல்லோரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது. லைக் நல்ல படங்கள் வரணும், அதே மாதிரி தான் இம்பார்ட்டண்ட்டு நல்ல டீம்ஸோட ஒர்க் பண்ண முடியணும். தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் அ ஃபிலிம் ஷுட் மேக் யூ ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட்னு நான் நம்புவேன். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது மிஸ்டர் எக்ஸ் எப்போ ஆரம்பித்ததோ அதிலிருந்து இப்போ இந்த ப்ரொமோஷன்ஸுக்கு வரும்போதும் the warmth அந்த எல்லாரும் அங்கே to have the warmth and the love, that respect that we all have towards each other is still very heartwarming. So இது வந்து எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஸோ இந்த படம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போகிறது. இந்த April 17th இருந்து நீங்கள் இந்த தியேட்டர்ஸ்லேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். அது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் இது. ஸோ இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ we are all very excited for you to watch the film. நீங்கள் பார்த்து எங்களை எல்லாரையும் மனம் நிறைந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஒன்ஸ் மோர் ஹியூஜ் உங்களுக்கு டு த மீடியா ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் ஒன்ஸ் மோர் டு தி என்டையர் காஸ்ட். எல்லாரையும் நான் ஐம் ரிமெம்பரிங் எவ்ரி ஒன் அண்ட் த மூமெண்ட்ஸ் ஐவ் ஹேட் வித் எவ்ரி ஒன் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். மனு வந்து கதை சொல்லும்போது கூட இவ்வளோ பேசி நான் பார்த்ததில்லை. கதையோட ஜாஸ்தியாக நீங்கள் பேசியிருக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் மேவரிக் ஃபிலிம்ஸ் அண்ட் பிரின்ஸ் பிக்சர்ஸுக்கு பெரிய நன்றி சொல்லணும். லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார். ஏன்னா இந்த நான் சொன்ன மாதிரி கதை கேட்ட உடனே இவ்வளோ ப்ராடாக இருக்கு, இவ்வளோ வேலை இருக்க, ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவே ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணி சொன்னேன் நான். பட் அது சும்மா நம்ம வந்து கரியரில் படம் பண்ணும்போது ஒரு பெரிய படம் பண்ணலாம், யார் ப்ரொடியூசர் பண்ணுவாங்களா, சும்மா ஒரு பால் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஓகேன்னு சொன்னேன். பட் லக்ஷ்மண் சார் என்னை விட இது வந்து பிரதர் இது வந்து நம்ம பயங்கரமாக பண்ணுவோம், நோ காம்ப்ரமைஸ், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது பெரிய ஒரு பலமாக இருந்தது இந்த படத்துக்கு. ஏன்னா சும்மா காசு நிறைய செலவு பண்ணும் இல்லை ஸ்டன்ஸுக்கு நிறைய செலவு பண்ணணும் இல்லாமல் கதைக்கு இது தேவைப்பட்டது, அதனால அவங்க அந்த படம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மனு ஃபார் திஸ் ஃபில்ம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்டு மனு பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு சொல்லலாம் எல்லா விதத்துலேயும். அது பார்த்தீங்களா எவ்வளோ கோஆர்டினேட்டடாக ட்ரெஸ் இஷ்யூலாம் போட்டு வந்திருக்காரு. ஸ்கிரிப்ட்லேயும் சரி, அந்த ஃபிலிம் மேக்கிங்லேயும் சரி, அவரோட பிஹேவியர்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து பக்காவாக இருக்கணும். திபு சொன்ன மாதிரி கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட், அதுதான் அவரோட மோட்டோன்னு சொல்லலாம். அண்ட் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி கிளியர். எல்லாருமே வந்து எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணுன்ற ஒரு குவாலிட்டி வந்து மேக்ஸ் திங்ஸ் ஈஸியர் இன் ஃபில்ம் மேக்கிங்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு சீன் பண்ணுறம்போதும் சரி, அதுக்கான பிளானிங்காக இருக்கும்போதும் சரி, ப்ரொடியூசர்ஸோடு உட்காந்து பிளான் பண்ணுறதும் சரி, இட்ஸ் பீன் ஃபென்டாஸ்டிக். ஐ மீன் எல்லாருமே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். வி ஆல் வெரி க்ளோஸ் டு ஹிம் ஆஸ் எ பர்சன், ஆஸ் எ டைரக்டர், எல்லாமே வந்து அவ்வளோ க்ளோஸாக. இப்போ 3 years நம்ம ட்ராவல் வந்து இட்ஸ் பீன் பியூட்டிஃபுல். ஒரு நாள் கூட வந்து அவரால் ஒரு பிரச்சனையோ அவரால் நம்ம மூஞ்சி சுழிச்சு இருக்கிறதோ எதுவுமே கிடையாது. எனி டே, நாட் டுடே, ஈவன் ஆஃப்டர் 10 years இஃப் அவர் வந்து யாரை கூப்பிட்டாலும் இது ஜஸ்ட் கோ பிளைண்டாக அவர் போய் ஃபாலோ பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் மீ அண்ட் ஐம் ஷுர் ஆல் த ஆக்டர்ஸ் வில் கண்டிப்பாக இருப்பாங்க நல்லா. அப்புறம் படத்தோட கேமராமேன் அருள் வின்சென்ட், பிரம்மாண்டமான கேமராமேன். பட் அதோட மிகப்பெரிய ஒரு பிக்கப் லைன் ஒன்று வச்சுருக்கிறாரு. அது வந்து நானே ஷாக் ஆகிட்டேன்னு பார்த்துக்கிங்க சார். யாரை பார்த்தாலும், ஏர்போர்ட்டில் பார்த்தாலும் சரி, எங்கள் ஊரில் அந்த அசர்பைஜான்லாம் போகும்போது வேறு ஊர், அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது, அவங்கள்ட்ட போயிட்டு வை டு யூ திங்க் தட் ஐ ஹவ் சீன் யூ சம்வேர் அப்படின்னு அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாரு. பாத்ரூம்லேருந்து வெளியே வரும்போது பக்கத்து லேடிஸ் பாத்ரூம் அங்கேயும் பேசுவார். வை டு யூ திங்க் சார் இங்கெல்லாம் சொன்னீங்கன்னா அடிக்க வராங்க சார். நான் அவரை கூப்பிட்றதே வந்து மை லார்ட்.
ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீக்கியான ஒரு கேமராமேன் சொல்லலாம். பட் அவரோட அந்த ஒரு ஸ்பிரிட் தான் படத்தில் வந்து த்ரூ அவுட் வந்து அவர் வந்து ஜாலியாக ஒரு ஸ்டைலிஷாக அந்த இதை ஹேண்டில் பண்ணியிருப்பார். அண்ட் திபு அந்த படம் பார்த்த உடனே மனு ஆக்சுவலாக படம் மேக்கிங்லேயே சொல்லுவார், சரி யூ ஷுட் கிவ் ஸ்பேஸ் ஃபார் திபு டு ஸ்கோர் ஆக்ட் பண்ணும்போது யூ ஷுட் கிவ் ஸ்பேஸ், கொஞ்சம் டைம் கொடு அந்த அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். நான் எனக்கு ஓகே எல்லாருமே சொல்கிறது தான் இது அடிக்கும்போது. பட் he was வெரி கிளியர், இந்த இடத்துல அந்த மியூசிக் பீஸ் வரணும், அது வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகுன்ற ஒரு விஷயம் வந்து he had in mind. And when I saw the first copy, it was fantastic. I was so much in love with his RR. வந்து எனக்கு ஐஓடி சாங் பர்சனலாக பிடிக்கும், பட் இட்ஸ் such a good song and RR was phenomenal. And பிரசன்னா பிரதர் நம்ம பண்ணி எல்லாருக்குமே வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறது அவர் தான். ஃபஸ்ட்டு வேர்ஷன் அவர் தான் பார்ப்பார். பார்த்தோன்னே அவர் சொன்னோன்னே திங்க் வி ஆல் பி வெரி ஹாப்பி. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு கேட்குறது அது பிரசன்னா ஓகே சொன்னாரா அப்படின்னு. ஸோ தட்ஸ் a kind of editor we need and he gives us the confidence. So it was fantastic. Thank you brother. ராஜீவன் சார் படம் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். I think he is so good in this business because இந்த இதில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனராக வந்து இட்ஸ் வெரி, இந்த மாதிரி படங்களில் வந்து யூ நீட் அ ப்ராப்பர் பர்சன் ஹூ கேன், இந்த மாதிரி பட்ஜெட் வந்து ஒரு 20-30% கட் பண்ண முடியும்னா டெஃபினெட்லி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ராஜீவன் சார். இப்போ கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து நிறைய லைவ் லொக்கேஷனில் பண்ணால் எப்படி இருக்குன்னு லைவாக செட்டான்ற விஷயம்லாம் நிறைய போயிட்டு வந்தது. பட் ஹி அட்வைஸ்டஸ் இன் த ரைட் வே. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த குவாலிட்டி சஃபர் ஆகாமல் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்க முடிஞ்சதுக்கு பிக் ஸ்ட்ரெங்க் டு ஃபில்ம். தேங்க்யூ சார். அண்ட் சில்வா மாஸ்டர் ஃபென்டாஸ்டிக் ஒர்க். இந்த படத்தில் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு கோ டைரக்டராக தான் ஒர்க் பண்ணியிருப்பார். ஃபென்டாஸ்டிக் ஆக்ஷன், ஃபென்டாஸ்டிக் அந்த மண்ணு எழுதின ஆக்ஷன் செட்டப்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஐ திங்க் இஸ் டன் எ கிரேட் ஜாப் ஃபார் த ஃபில்ம். தேங்க்யூ சில்வா மாஸ்டர் இஸ் நாட் ஹியர். அண்ட் காஸ்ட் பார்க்கும்போது பிரதர் கௌதம், நான் என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தா நான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பேன். ஸோ பட் ஏன்னா நிறைய ஒரு டைமென்ஷன் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் கௌதம் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் கேரக்டர். பட் நீங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுவீங்க கௌதம் கலக்கிட்டாருங்க படத்தில், அந்த அளவுக்கான ஒரு, ஏன்னா நான் வந்து அவர் ஷூட் பண்ணி அவர் பண்ண ஒரு எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அது வே ஹி ஹேண்டில் த சீன், வே மனு வாண்டட் ஹிம் டு ஆக்ட், எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அதே சமயத்தில் ரொம்ப ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் பட் ஹி புல்ட் இட் ஆஃப் லைக் எனி திங். ஸோ யூ ஆர் டூ குட் இன் த ஃபிலிம். ஐ ரியலி லவ்ட் யூ இன் த ஃபிலிம். ஸோ அப்புறம் வந்து சரத்குமார் சார் நான்லாம் பயங்கர ட்ரைனிங் பண்ணோம். அஜர்பைஜானில் என்னோட ட்ரெயினரை கூப்பிட்டு போக முடியல. ஸோ தேங்க்யூ சார், உங்களோட ஃபீமேல் ட்ரெயினரை எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க சார் வந்து அஜர்பைஜானுக்கு ட்ரெயினர்லாம் கூப்பிட்டு வந்தார். ஸோ பட் அது ஜோக்ஸ் அபவுட் மனு சொன்ன மாதிரி ராஜஸ்தானில் ஐ திங்க் யூ வெண்ட் இன் மே ஜூன் சம்திங் செப்டம்பர், அந்த வெயிலில் போய் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சாரை வந்து நான் படத்தில் இன்னும் நடிக்கல. ஸோ தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் போர்ஷன் யூ ஷார்ட் ஐ திங்க். ஸோ அவர் சொன்ன மாதிரி ஒரு 2 minutes ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த ஹாட் சன் அந்த டெசர்ட்டில் போய் அவர் பண்ணியிருப்பார். அவர் மைண்ட் ப்ளோனு. எப்படி பண்ணார் இது? ஐ திங்க் 3rd take or 4th take வந்து ஓகே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த 2 minutes அவர் பண்ண படத்தில் வரும்போது கட் பண்ணி தான் வந்திருக்கும். பட் வழக்கம் போல் மனு சாவடிச்சிருக்காரு சிங்கிள் டேக் எடுத்துகிட்டு. ஸோ பட் த வே ஹி குட் டூ இட், நான் வந்து பார்த்து அசந்து போய் ஐ வாஸ் ஸோ ஷாக்ட். தென் ஐ கால்டு. நான் அப்போ சார் வந்து நியூசிலாண்டில் தான் இருந்தார். சார் அப்படியே ஜாலியாக சில் பண்ணிடுறேன். சார் என்ன சார் பண்ணியிருக்கீங்க, பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் டெடிகேஷனாக ஒரு சீக்வன்ஸில் அவர் வந்து இந்த படத்தில் பேர் பாடியாக வருவார். ஸோ அந்த டைம் அதுக்கெல்லாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாரு. கரெக்டாக அந்த டைமில் அந்த கிளைமேக்ஸ் சுச்சுவேஷன்லாம் ஷூட் பண்ண முடியல. ரொம்ப அப்செட் ஆகிட்டார். என்னப்பா நான் 3 மாதமாக ஒர்க் அவுட் பண்ணி 6 பேக்லாம் வச்சுருக்கிறேன், நீ என்ன அப்போ ஷூட் பண்ணாமல் இப்போ ஷூட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெடிகேஷன் ஹி ஹேட் ஃபார் த ஃபிலிம் சார். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். மஞ்சு மேம் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான். ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்த உடனே ஸோ ஹாப்பி. அவங்க கூட ஃபஸ்ட் டே வந்து ஃபோட்டோ தான் எடுத்தேன் மேம், ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. ஷீ ஸோ டேலண்டட், ஸோ கிஃப்டட் ஆஸ் an actor. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.
அனகா அவங்க சொன்ன மாதிரி 1000 கேள்வி வைப்பாங்க. சாங்கில் சிரிக்கிறது வாங்க இந்த சாங் ரொமான்டிக் சாங் எடுக்கும்போது சிரிங்கன்னு சொன்னால் நான் எதுக்கு சிரிக்கணும், என்னோட கேரக்டர் சிரிக்காத, ஆஸ் பர் மை கேரக்டர் ஐ ஷுட் நாட் லாஃப் அட் திஸ் மொமெண்ட் அப்படின்னா நான் மண்ணு டேய் யாரா சிரிக்க சொல்கிறா, சாங் தான்டா பரவாயில்லடா சிரிக்க சொல்கிறா. ஸோ பட் அவங்களோட பட் ஆஸ் அன் ஆக்டர் ஷி இஸ் ஃபென்டாஸ்டிக். ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு எங்களுக்கே வந்து டவுட், நம்மளே கரெக்டாக பண்ணுறோமா, இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களே, that's a kind of motivation you have also. So thank you Anaga, you are too good. And Atulya and Raisa அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் இருக்குது படத்தில். ஸோ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் தே ஆர் ஸோ குட். ரொம்ப ஸ்லீக்காக ரொம்ப ஸ்டைலிஷாக ஐ திங்க் தே பெர்ஃபார்ம்ட் இட் ரியலி வெல். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சஞ்சனா அண்ட் பிரவீன், நம்ம கிராப் ப்ரான்ஸ் பிரவீனா எங்கே ஸோ அவரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ. த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ், மிஸ்டர் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் பியூட்டிஃபுல், வெரி வெரி ஓவர்வெல்மிங். கண்டிப்பாக நாங்கள்லாம் வந்து ஒரு ஃபில்மாக இவ்வளோ ஒரு பெரிய படம் பண்ணியிருக்கோம். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. April 17 இந்த படம் வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சார் சொன்ன மாதிரி 17 அடுத்த வருஷம் 17 வரைக்கும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஹோப்பிங் ஃபார் எ பிக் பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் ஃபார் அஸ் ஃப்ரம் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you.